வணக்கம் சென் டிவி நேயர்களே. இன்னைக்கு நம்ம சமையல் அரங்குல சமையல் எக்ஸ்பர்ட் சரவணன் வந்திருக்காங்க. அவங்க இப்ப என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். புனிதாலாம் போட வேணாம். சாரி, புனிதாங்கிறேன் பாருங்க. கொத்துமல்லி வரப்புல வாங்கடா செல்லுங்களா. சரி, போடுவோம். நமக்கு தேவை 8 தக்காளி. 1 கரெக்டாக எடுக்கிறேன்னு கூட தெரியுது. 2 3 4 ரெட்டாக இருக்கான். 5 ரெட்டாகவே இல்லை. 6 7 ஓகே 8. அதுக்கப்புறம் வெங்காயம் 8 வெங்காயம் வேணுமாம்மா. வந்துட்டு நல்ல வெங்காயமாக பார்த்து எடுத்துப்போம். எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கான். இவன் பரவாயில்லையா? ஓகே, கம்பேரிட்டிவ்லி ஓகே. 1 சொத்தை. ஓகே ஓகே. தயிர் வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் சொன்னாங்க. கொஞ்சம் மில்கி மஸ்ட் ஃப்ரெஷ் ஃபார்ம். ஆமாம், ஓகே. வந்துட்டு ரைஸ் செக்ஷனில் இருக்கோம். ஐ வாண்ட் பியோர் சீரக சம்பா. வேர் டு ஐ ஃபைண்ட் ஜீரா ரைஸ்? பிரியாணிக்கு அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது எல்லாமே சேர்ந்து ஒரே பேக்கெட்டில் கொடுப்பாங்க. அது எங்கன்னே தெரியலையே, தனித்தனியாக இருக்கான். இது இது பட்டை. ஏன் நான் இவ்வளோ வாங்கணும்? ஏலக்காய், வேறு என்ன வாங்கணும்? டிப்பு கொடுக்குறேன். அதாவது இது வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எனக்கு பயங்கரமாக என்னைக்காவது ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும்போது இவனை சாப்பிடுவேன். 10 கிராம் ப்ரோட்டீன். இதுலேருந்துலாம் நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கக்கூடாது. ஆனால் வெறும் டைரி மில்க்கு வெறுமனே அந்த வெறும் ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு இதில் கினுவா போட்டு செஞ்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும். ஸோ 80 ருபீஸ். நல்லாயிருக்கும் இந்த பார். ஐ லவ் இட். பிடிக்கும், அவ்வளோதான். வாக்கிங் முடித்ததுக்கப்புறம் பிரியாணி செய்ய போவோம். சண்டே இல்லை மொதல் டைம் இந்த மாதிரிலாம் நான் தூக்கிட்டு வந்துட்டுருக்கேன் கிராசரி கடையிலேருந்து. எங்கள் வாட்ச்மேன் என்னது அப்படின்னு கேட்டாங்க. பிரியாணி செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னேன். கிடைக்குமா அப்படின்னாரு. கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த அண்ணா டேஸ்ட் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அண்ணா டேஸ்ட் பார்த்தா அந்த அண்ணா மூஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செய்ய போகிறதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸில், இந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். வந்துட்டு நம்ம யார் வீட்டில் பிரியாணி செய்ய போகிறோன்னா ரோமி வீட்டில் செய்ய போகிறோம். ஏன்னா என் வீட்டில் நேற்று தான் கேஸ் கனெக்ஷனே கொடுத்தோம். எதுவுமே சமைக்க மாட்டேன். ஏன்னா அம்மா வந்துட்டு காலையில் எனக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க. ரோமி வீட்டில் கெஸ்ட் இருக்காங்க. அவங்க முன்னாடி நான் சமைக்கணும். காட், நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில் எச்சுதான் ஊறும். ஹலோ மக்கள்ஸ். வாழ்க்கையில் இதெல்லாம் தேவையா ஷர்மிகா? உனக்கு பிரியாணிலாம் நீ செய்யணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வெறுமனே இந்த வெங்காயத்தை வெட்டி முடிக்கிறதுக்கே எனக்கு 40 நிமிஷம் ஆகுது. எதுக்கு இந்த விபரீத விளையாட்டு? பட் ஸ்டில் நான் இன்னைக்கு 1 கிலோ பிரியாணி செய்கிறேன். இந்த பிரியாணி வந்துட்டு எங்கேருந்து பார்த்தேன் அப்படின்னா, சீரக சம்பா பிரியாணி ரேகா குசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. அவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ் பேக் நான் இதே பண்ணியிருக்கேன். ஒரு டைம் நல்லா வந்திருக்கு. நானும் ரோமியும் உட்காந்து சாப்பிட்டோம். அவளும் நல்லா சாப்பிட்டா. இந்த டைம் வந்துட்டு நான் அது ரொம்ப கம்மியாக பண்ணேன். அண்ட் ஆல்சோ ஒரு பேனில் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு இது சட்டிலாம் நான் பண்ணல. ஸோ இந்த டைம் பெருசாக பண்ணுறேன். பெரிய இவளாட்டம். எனக்கு தெரியல எப்படி வரப்போகுதுன்னு. அவங்க வந்துட்டு 1/2 கிலோ பிரியாணிக்கு 4 வெங்காயம் பெரிய வெங்காயம்னு சொன்னாங்க. இப்போ நான் 1 கிலோவுக்கு 8 வெங்காயம் போட்டுட்ருக்கேன். இதுவே எனக்கு கரெக்டானு தெரியல. 8 வெங்காயத்தை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. நான் எப்பவுமே இந்த சமைக்கும் போது ஒரு விஷயம் எப்படி பண்ணுவேன்னா, கம்மியாக பண்ணுவேன். அதாவது ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி. ஐயோ எனக்கே இப்போ எப்படின்னா, இவ்வளோ வெங்காயம் போடும்போது வெங்காயம் சோறு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்புறம் தக்காளி உள்ளே போடும்போது இன்னும் இவ்வளோ தக்காளி போடுறோம், தக்காளி சோறு பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ இப்படியே இந்த ஃபீலிங்லேயே சுற்றிட்டு இருக்கிறேன். அண்ட் பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த 1 மினிட் ரீல் பார்க்கும்போது இவ்வளோதானா அப்படின்னு தோணுச்சு. வெங்காயத்தை கட் பண்ணி முடிக்கவே 40 நிமிஷம் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 1 கிலோ பிரியாணிக்கு 7 வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். அப்பா நிறையா இருக்குப்பா நிஜமா. இதுலேயே இந்த பேன் ஃபில் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு சமைக்க தெரிஞ்சவங்க மட்டும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, நீ யாருமா நீ, தயவு செஞ்சு கூட நானே உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேங்கிற அளவுக்கு ஒரு கோவம்லாம் வரும் தான். என்ன பண்ணுறது, நான் மொதல் டைம் சமைக்கிறேனே. எனக்கும் வந்துட்டு இந்த ஆங்கிள்லாம் மாற்றி எடுக்கணும் அப்படிலாம் ஆசை தான். ஆனால் நான் ஒருத்தி தான் இருக்கேன் வீட்டில். நான் எங்கத்த போய் ஆங்கிளை மாற்றி எடுக்கிறது? ஒரே ஆங்கிள் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கழுவிட்டு வந்துடுறேன். ஸோ வெங்காயம் இஸ் ரெடி. அடுத்து வந்துட்டு தக்காளி கட் பண்ணுறதுக்கு கட்டிங் போர்ட். தக்காளி வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கழுவிட்டோம்.
நார்மலாக இந்த கத்தி வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி, எல்லாத்துக்கும் பெருசாக இருக்குது. குட்டி கத்தி ஒன்று வச்சுருப்பேன், ஒரு 10 ரூபாயோ 12 ரூபாயோ 30 ரூபான்னு நினைக்கிறேன் அந்த கத்தி சூப்பராக இருக்கும். அதை காணும். மீடியம் சைஸ் தக்காளியா, இவ்வளோ தக்காளி நாங்கள் எவ்வளோ தக்காளின்னு மறந்துட்டு போய் பார்த்துருந்தோம். தக்காளிலாம் வந்துட்டு நிறைய பேர் இப்படி கட்லாம் பண்ணவே மாட்டாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு புளிஞ்சு போடுவாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். அதாவது ஒரு 4 கட்டு தான். வெங்காயம் தான் வந்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால பேசாமல் கட் பண்ணிவிடு ஷர்மிகா. இதோ இப்படி 4 கட்டு தான். ஆமாம், எதுக்கு இன்றைக்கி இந்த விபரீத விளையாட்டுன்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நாள் நான் சமைப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன்ல உங்கள் எல்லாருக்கிட்டையும். அந்த ஒரு நாள் தான் இந்த ஒரு நாள் நினைக்கிறேன். ஸோ வில் சி. இதில் நம்ம போடணுமா வேணாமா? இது வேண்டாமா? கட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். இதை பார்த்தா 3 மீடியம் சைஸ் தக்காளி மாதிரியா இருக்குது. ஆனால் இது 3 மீடியம் சைஸ் தக்காளி தான். இது பார்க்கும்போது தான் எனக்கு வந்துட்டு ஐயோ தக்காளி சாதம் செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. வெங்காயம் அண்ட் தக்காளி இஸ் ரெடி. ஐயோ தக்காளியும் ரெடி. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, வரமிளகா பேஸ்ட் அரைக்கணும். இதோ அரிசி வந்துட்டு 2 டம்ளர் அரிசிக்கு சும்மா ஊற மட்டும் வச்சுருக்கேன். பிரியாணிக்கு தண்ணி ஊற வைப்பாங்களா அரிசியை? 1/2 கிலோ பிரியாணிக்கு 1 கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி. அப்போது 1 கிலோ பிரியாணிக்கு 2 கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லியும் புதினாவும் இதை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வந்துட்டு வச்சுட்டு அப்புறம் வந்து காட்டுறேன். கொத்தமல்லி புதினா ஒரு 1/2 கைப்பிடி அதுவும் ரெடி. ஸோ வச்சாச்சு. இப்போ என் கண்ணு முன்னாடி வந்துட்டு அரிசி நான் காட்டட்டுமா? இருங்க வரேன். இதோ இது இருக்குது தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது அரிசி. இப்போ என்னென்னலாம் இல்லை அப்படின்னா வி டோன்ட் ஹேவ் பச்சை மிளகா, சிக்கன் இல்லை இப்போது, அதுக்கப்புறம் வரமிளகா பேஸ்ட் எல்லாமே ரோமி கொண்டு வந்துட்டுருக்கா. வந்துட்டு சிக்கன் ஆர்டர் போட சொன்ன அவகிட்ட அந்த ஒரு வேலையை கொடுத்தேன். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு எப்போவுமே ஒரு விஷயம் ஆர்டர் போடும்போது வீட்டுக்கு போட மாட்டேன். நமக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே நான் ஒரு வீடு, அம்மா ஒரு வீடு, ரோமி வீடு இருக்கும்ல. ரோமி வீட்டில் உட்காந்துருப்போம், என் வீட்டுக்கு போடுவா. என் வீட்டுக்கு உட்காந்துருப்போம், அம்மா வீட்டுக்கு போடுவா. இப்படியே போடுவேன். இந்த டைம் எல்லாத்துக்கும் மீறி எங்கே போட்டுட்டேன்னா டெய்ஸி ஹாஸ்பிட்டலுக்கு போட்டிருக்காங்க மேடம். சிக்கன் அங்கே போயிடுச்சு. இப்போ நான் இது எல்லாத்தையும் வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா செல்லம், ஏன் 10:45 வந்துட்டு பிரியாணி கமன்னு ரெடியாக இருக்குன்னு வேற சொல்லியிருந்தேன். இட்ஸ் ஓகே, வில் வெயிட், இட்ஸ் ஓகே. இப்போ என்ன பரப்பரப்பா, சண்டே தானே, பொறுமையாக பண்ணுவோம். பிரியாணி ஆரம்பிக்கும் போது ரோமி வந்துட்டு நான் வீட்டை ஃபுல்லாக ஒதுங்க வைக்கிறேன் அப்படின்னு கிச்சனில் வந்து உட்காந்துருக்கா. ஏன்னு தெரியல. ஃபஸ்ட்டே இட் இஸ் லேட் ரோமி. 11 மணி. நீ சிக்கனும் இன்னும் வரல, உங்ககிட்ட கொடுத்த ஒரு வேலையும் நீ பண்ணல. இப்போ திருப்பி இப்படி வந்து உட்காந்தா வாட் இஸ் திஸ்கா? ஸோ எவ்ரி திங் ரெடி. ஷாயின் பேன் ரெடி, நெய் ரெடி, கடலெண்ணெய் ரெடி, டொயிங். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பண்ணுறதுக்கு முன்னாடி பேனில் தண்ணி எல்லாமே இது பண்ணணும் போல் இருக்கு. எனக்கு தெரியாது, நானாக பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு கரெக்டான ஒரு ஆங்கிள் வேணும். என்னால் பார்த்துக்கிட்டே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நானே ஒரு பிகினர். வெயிட் பண்ணுங்கள், அப்படியே பண்ணுறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். ரோமி, உன் ஃபோனில் நான் வந்துட்டு என்னோட பிரியாணி இது பண்ணியிருப்பேன், எல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. உள்ள தண்ணி இருக்கு போல. ஐயோ, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 வெங்காயம் போட போகிறோம்ல, அதனால கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றணும். நானே நினச்சி ஊற்றிட்டு இருக்கிறேன். சீரக சம்பா பிரியாணிக்கு கிரவுண்ட் ஆயிலாமா அப்படின்னு சொன்னாங்க. போடுறேன், 10ன்னு நினைக்கிறேன். துளியாக இது என்னைக்கு உளுந்து முடிக்கிறது? வந்துட்டா பேசுறதுக்கு வந்துட்டா. அப்புறம் நெய். என்னது? அது இங்கே வச்சிரு. எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப். ரொம்ப விழுந்துரும். அதை நான் இப்போ தான் வச்சேன், விழுந்துரும். அதெல்லாம் வச்சு பார்த்துட்டேன், ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகல. இது வச்சுட்டேன், அந்த மேக்னெட் இருக்குன்னு வச்சுட்டேன். ஐயோ, காட்டுமா தயவு செஞ்சு. ஓப்பன் பண்ணி மெசேஜை காட்டு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூ, இதுதான் வந்துட்டு ரோமிக்கு அனுப்புனது. இப்போ வந்துட்டு நம்ம பிரியாணி 1 kg ஆயில், கொஞ்சம் கீ போட்டாச்சு, பட்டை பிளாப்ளா எல்லாம் போட்டாச்சு. இது போட்டுட்டு 8 பிக் ஆனியன் பொடி நறுக்கு அப்படின்னு எழுதியிருக்கேன். இதான் ஆனியன் பொடி. இது பொடியா? இது பெருசால இருக்குது. நறுக்கியாச்சு, போட்டாச்சு. நம்ம எடிட்டர் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது மனுஷியா இவன் அப்படின்னு நினைக்கலாம். இது வந்துட்டு பொன்னிறமாக வறுத்து வர வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணுவோம். நான் காட்டுறேன் உள்ள எப்படி இருக்குன்னு. ஐயோ, சமயக்காரி நான் தான்.
சத்தியமா இனிமே சமயக்காரி நான் தான். நீ வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு போகிறது தான் எனக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்கு. வேறு எதுவுமே நீ வந்துட்டு எனக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்காது. அதே மாதிரி இது நான்ஸ்டிக் தவாவா ஏதோ ஒரு தவா மாதிரி இருக்குது. டாக்டர் அப்படின்னு யாராவது வந்தீங்க, நானே மொதல் டைமே கறி செட்டியாகி அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. கீரல் விழுகாத ஒரு நான்ஸ்டிக் தவா தான் நினைக்கிறேன். இது நான்ஸ்டிக் அடி. ஸோ யாராவது வந்து கமெண்ட்ஸில் டாக்டர் அப்படி வந்தீங்கன்னா அடிதான். சரி புள்ள, அக்கா செய்கிற பிரியாணி சாப்பிட போறீங்களாடி? அழகு தேவதையே, என் அழகு தேவதையே, அழகா இருக்கிற இன்னைக்கு நீ. இங்கே வந்துட்டு காவல் காத்துட்டு இருக்கா ரோமி என் பிரியாணிக்கு. நான் இங்கே மட்டும் ஐயோ கருகுதான் இல்லை. நான் பொன்னிறமாக வதங்குன்னு பார்த்துட்டு இருந்தா வதங்கவே மாட்டேங்குது, அப்படியே இருக்கு. கேஸும் ஃபுல்லில் தான் இருக்கு. லேட் ஆகுமோ? நான் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன். நான் வந்துட்டு என்னோட பேஷண்ட்ஸ்லாம் கேட்கும்போது 3 மணி நேரம் காலையில் நிற்பீங்களா அப்படின்னா, ஆமாம் மேம் நான் சமைச்சு எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற ஒரு இதில் வந்துட்டு நான் நின்றுட்டே ரொம்ப சின்சியராக வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு தக்காளி கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் இப்படி மேபி வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க வந்துட்டு டக்குன்னு பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான்லாம் பிரியாணி இன்னைக்கு ஆரம்பிச்சேன், நாளைக்கு தான் முடிப்பேன். ரொம்ப லேட் ஆகுது. நான் வெங்காயத்தை உள்ளே போட்டே கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷம் ஆயிருக்கும். மூடி வச்சுட்டேன் நல்லா வதங்கு அப்படின்னு சொல்லிட்டு. வணக்குதா அப்படியே உள்ள சாப்பாடை போட்டு கொடுத்துட்டுமா? என்னை யாரும் எது கேட்காதீங்க. உனக்கு தட்டில் வந்துட்டு எண்ட் ப்ராடக்ட் வந்துட்டு வரும், அதை மட்டும்தான் நீ பேசணும். அதுக்கு முன்னாடி நீ பேசவே கூடாது. ஆக்சுவலி வந்துட்டு பிரியாணி இது வெங்காயம் மாதிரி இருக்குது. அப்படியே சாப்பாடு எடுத்து உள்ளே போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சா வெங்காயம் சாப்பிடும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டனே மூடி வச்சா தக்காளி சோறு. எனக்குள்ள ஒரு சமையக்காரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் த பொன்னிறம். ஸோ வி ஆர் ஆடிங் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. போதும் ஐயோ எல்லாத்துக்கும் பயமாக இருக்கு. புரியுதா? நமக்கு சமைக்க தெரியலனா எதை போட்டாலும் பயமாக தான் இருக்குது. அம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? வதக். ஓகே, அந்த பேஸ்ட்டோட வாசம் போகணுமா? இப்போ இஞ்சி பூண்டு சோறு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அது என்னது? பூண்டு மிளகு குழம்பு இல்லாமல் இது இஞ்சி பூண்டு குழம்பு. கொத்தமல்லி சோறு. தெய்வமே என்னை காப்பாற்று, எப்படியாவது நல்லா வந்துடும். ஏதோ ஒரு சோறு, பிரியாணி தான் இல்லை, ஏதோ ஒரு சோறு எனக்கு ஓகே தான். நெக்ஸ்ட் டைம் சமையல் வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ நிமிஷம் வதக்கணும்னு சொல்லிடுங்க. இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி வச்ச வரமிளகா பேஸ்ட்டு. என்ன நம்ம இத்தனை ஊற்றிட்டுமா? ஒரு கிலோ பிரியாணி, 1 கிலோ சிக்கன். கொஞ்சம் ஊற்றவா? என்ன அடுத்து வந்துட்டு தக்காளி. இதை பார்த்தா 3 தக்காளி மாதிரியா இருக்கு. ஃபுல்லாக போட்டுருக்குமா? போதுமா? இல்லை தக்காளினா இனிப்பாயிடுமா? நான் போட்ட வெங்காயத்துக்கே இனிப்பாக தான் இருக்கும். உன் மனசுக்கு என்ன தோணுதோ? என் மனசுக்கு இப்போவே மூடி வச்சுட்டு கிளம்பிடலான்னு தோணுது. தக்காளி என் மனசுக்கு தக்காளி இன்ட்யூஷனே இல்லாத ஆள் நான். என்கிட்ட போய் மனசில் என்ன தோணுதுன்னு கேட்குறீங்க. போதுமா? நீ பாரு ஒரு நிமிஷம். இந்த தக்காளி போதுமான்னு மட்டும் பாரு. 5 பச்சை மிளகா. ரோமி தக்காளிக்கு அப்புறம் என்னன்னு மட்டும் பாரு. பச்சை மிளகா வதக்கு. அப்புறம் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிக்கன் வரான். சிக்கனை கழுவணும். ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாள் ஆகாச்சு. பிரியாணி செய்கிறது கூட பிரச்சனையே இல்லை, ஆனால் வீடியோ எடுத்துகிட்டே செய்கிறது மாதிரி ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. சிக்கனை கழுவிட்டுருக்கேன் நான். ஃப்ளேம் வச்சாச்சு. 4 ஸ்பூன் தயிர். 4 ஸ்பூன் தயிருக்கு அப்புறம் வதக்கணுமான்னு மட்டும் பாரு. சரி, சிக்கன் போட்டுக்கலாம். சால்ட்டா? சிக்கன் போடலாம். அதாவது நீங்கள் குக்கிங் வீடியோஸ்லாம் நிறைய பேர் பண்ணுறீங்கல்ல, கிச்சனில் உங்களுக்கு எங்கேருந்து லைட் வருது? ரிங் லைட் தான் வைக்கணும். இத்தனை கேஓஸ் வந்து ஐ கான்ட் கீப் த லைட். சிக்கன் போட்டாச்சு. நிறைய சக்க பீஸ். ஐ டோன்ட் லைக் சக்க பீஸ். ஸோ ஐ எம் புட்டிங் ஆல் போன் பீசஸ். நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டேன். உப்பு போட்டுட்டேன். ஒரு 4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். எனக்கு உப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ட் வரமிளகா தண்ணி கொஞ்சம் இருந்ததுல அதையும் உள்ள தூக்கி போட்டேன். ஏதோ காரம் இல்லாத மாதிரி இருந்துருமோன்னு ஒரு டவுட்டு. இப்போ இது வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு மூடி வைக்கணுமாமா. ஒரு 6 நிமிஷம் சிக்கன் குக் ஆகணுமாமா. நான் சமைக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே ரோமி அஞ்சரை பெட்டி வாங்கி எனக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கா. ஒரு நாளும் ஃபோன் எடுக்க மாட்டான். 6-7 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இது ஓப்பன் நவ். ஓ
ஓகே, இப்போது இப்படி இருக்கா, இதை ஒரு டைம் இப்படி பார்த்துட்டு, பார்க்கணுன்னா இல்லை, நான் சும்மா பார்க்குறேன். இந்த டம்ளர் தண்ணியில் 2 டம்ளர் அரிசி நம்ம போடுறோம். அப்போ இந்த டம்ளரில் வந்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணியாம்மா. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு தண்ணியை 4 டம்ளர் ஆட் பண்ணிட்டு வரேன். எனக்கு பயமாக இருக்குது இப்போ இந்த சீனை பார்க்கும்போது. உப்பு இருக்குமா, காரம் இருக்குமா, ஏதாவது இருக்குமாங்கிற மாதிரி இருக்குது. வச்சுருக்கேன். இது இப்போ இது கொதிச்சு வரும்போது தான் இங்கே இருக்கிற அரிசி எடுத்து உள்ளே போடணும் போல். இப்படி கொதிச்சு வரும்போது நான் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிக்கிறேன் உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு. இது என்னது இப்படி இருக்குது, வெந்துச்சா வேகலையா? அது சரி. உள்ளே போய்க்கோங்க எல்லோரும், உள்ளே போய்க்கோ, உள்ளே போ. ஸோ தண்ணி கொதிச்ச உடனே அரிசி ஆட் பண்ணணுமா. இப்படி எனக்கு ஆட் பண்ண வராது, நான் ஆட் பண்ணிட்டு வரேன். அரிசி ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? அரிசி ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? உள்ளே அமுக்கி விட்டா போதுமா? அவ்வளோதானா? அப்படியே விட்டுறலாமா? உப்பு போட்டுட்டேன். இப்போ லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு நல்லா இல்லைனா உப்பு கொஞ்சம் போட்டுட்டு மூடி வச்சா போதும்ல. என்னடி நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை இதாயிடும். கொதிக்குது. மீன் துடிக்கிற மாதிரி கொதிக்குது. லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டு அவ்வளோதான். மூடி 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா ரைஸ் எல்லாம் மேலே வந்திருக்குமா. அதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டுட்டு திருப்பி தோசைக்கல் கீழே தம்மெல்லாம் போட வேணாம், நம்ம சும்மாவே வச்சிடலாம். இந்த பிரியாணி ப்ராசஸில் உன்னோட பங்கேற்பு என்னன்னு மட்டும் சொல்லு. லேட்டாக சிக்கன் கொண்டு வந்தது, டிஸ்டர்ப் பண்ணுறது, ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா 100% வெறும் தக்காளி மட்டுமே 40 நிமிஷம் வதங்கினது தான். இப்போ வெறும் தக்காளி மட்டும் 40 மினிட்ஸ் சிக்கன் வர வரைக்கும் வதங்கிட்டே இருந்தது. நல்லா இப்போ பிரியாணியில் நல்லா அந்த தக்காளி ஸ்மெல். தக்காளி சோறு நம்ம செய்யலாம், பிரியாணி செய்கிறோம். எல்லா பிரியாணியும் தக்காளி தான். அது ஸ்டார் பிரியாணி செய்கிறோம். கடவுளான பாரத்தை போட்டுட்டு நல்ல ஒரு கிச்சன் பெண்மணியா இருந்தா என்ன பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேப்ல போய் யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இங்க பாரு எப்படி க்ளீன் பண்ணிருக்கேன்னு மட்டும் பாரு. அது எல்லாம் பண்ணிட்டு இப்போ ஓகே 10 நிமிஷத்துல கழுவி வச்சிடுறேன். ஓகே தான், கழுவி வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி காட்டுறேன். மாம்பழம் கட் பண்றீங்களா ரோமிகா சரண்? எங்க அம்மா நல்லா சூப்பரா. சாமி, நான் உங்க எல்லாருக்கிட்டையும் முதல் டைம் குக் பண்ணனே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். வீட்டில் யார் என்ன பண்ணாலும் தயவு செஞ்சு பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு மட்டும் நீங்கள் இல்லை. பிரியாணினா வெங்காயம் கட் பண்ணி கொடுக்கணும், ஒரு தக்காளி கட் பண்ணி கொடுக்கணும். அந்த பேசிக்ஸ் எல்லாருமே நீங்கள் பண்ணி தயவு செஞ்சு கொடுத்துருங்க உங்கள் அம்மாவுக்கு. பாவம், பிரியாணி நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க தான், எனக்கு புரியுது. பட் ஸ்டில் இந்த கட் பண்ணி கொடுக்குறதுலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பண்ணிட்டாங்கன்னா இட் வில் பி மோர் ஈஸி. நீங்கள் வந்து உங்கள் அம்மா வந்து ஐயோ நீ கிச்சனை விட்டு போ அப்படின்ற மாதிரி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இன்னைக்கு இவ பண்ணல, நான் கரெக்டாக பண்ணும்போது கீழே வந்துட்டு எல்லாத்தையும் அடுக்குறேன் அப்படின்னு. எனக்கு தெரியாது, கட் பண்ண தெரியாது, எனக்கு தக்காளி கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணி கொடுங்க சரியா? என்னடி இதில் பண்ணோம்? பால் பாத்திரத்தை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுமா? அம்மாவுக்கு இது சர்ப்ரைஸாக இருக்க போகுது எனக்கு. நான் இப்போ வந்துட்டு சமைச்சது. திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஹோல்சம் வீடியோ ஐ திங்க். இல்லை ரோமி? எத்தனை வருஷம் கழிச்சு நீ இப்படி ஒரு ஃபுல் டிஷ் நீ சமைச்சிருக்க? 3 வருஷம். உனக்கு நான் உத்தண்டியில் செஞ்சு கொடுத்தேன் இதே பிரியாணி, நல்லா சாப்பிட்டா. ஆனால் ரொம்ப கம்மியாக பேன் இருக்குல்ல, பேனில் செஞ்சேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? 3 வருஷம் கழிச்சு ஷர்மி சமைச்சிருக்கா ஒரு சாலிடா ஒரு விஷயம். சட்னிலாம் சமைப்பா, அதெல்லாம் கணக்கு வராது. இந்த வெங்காய சட்னி, ஃபேமஸ் வெங்காய சட்னி தான் இப்ப. தோசை நல்லா ஊற்றுவேன், பொடி அரைப்பேன். ஐயோ, அந்த இட்லி பொடி கூட அரைச்சி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப பேசிக்காக பண்ணிட்டு இருப்பேன். வரணும் போல ஏதோ ஒரு மூடு வந்து சாமி வந்து எப்படி இருக்கு. சின்ன வயசுல நானும் ரொம்ப என்ன பண்ணுவோன்னா, அம்மா வந்துட்டு வரதுக்குள்ள ஒருத்தி பாத்திரம் விளக்கிடணும், கூட்டணும், துடைக்கணும், அந்த மாதிரி அம்மா வந்துட்டு எங்களுக்கு வேலை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவ வந்துட்டு இவ வேலையை பண்ணவே மாட்டா. உண்மை சத்தியமா சொல்றேன். அதாவது எங்க அம்மா 7:30 மணிக்கு வருவாங்க, வேலை முடிச்சுட்டு வரும்போது 7:25 வரைக்கும் எனக்கு வந்தா அடி விழுகும். அடி உததான் எங்களுக்குலாம். அந்த காலத்துலலாம் இந்த வந்துட்டு ஜென்டில் பேரண்டிங்லாம் இல்லை. அப்போ அடி விழுகும். அப்போ நான் சொல்லுவேன், ரோமி ப்ளீஸ் ரோமி. அதாவது கூட்டுறதாவ துடைக்கிறது நான் இருந்தா அவ தானே ஃபர்ஸ்ட் கூட்டணும், அப்புறம் தான் நான் துடைக்க முடியும். அதே மாதிரி பாத்திரம் விளக்கும் போது பாத்திரம் விளக்குறதாவ கழுவுறது நான் இருக்கும், எடுத்து வைக்கிறது அப்புறம் யாராவது உடனே அந்த ஃபர்ஸ்ட் அவ பண்ண நானும் ப்ளீஸ் ரோமி தானே கழுவிடுறதுக்கு சத்தியமா அதை பண்ணுவா. அதை பண்ணும்போது எனக்கு அப்படியே அழுவே. நான் அவகிட்ட பண்ணு அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். அப்புறம் நான் போய் எல்லாம் கூட்டியும் தொடச்சு பாத்திரம் வலிக்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி உட்காந்து அம்மா வந்துட்டு சூப்பர்
அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பண்ணி வைக்கலைன்னா நான் ஏன் அவளை அழுதான்னு எனக்கே தெரியலைங்க. அம்மா நான் அவ்வளோ ஒன்றும் அடிக்கவும் மாட்டாங்க. பட் பயந்தே இருந்துட்டேன் நான். அவள் அவ்வளோ பெரிய வில்லி. மாம்பழம் சூப்பராக இருக்கு. வேணா புகை விட்டுருக்கான் அது பார்ப்போமா? ஓ ரோமி இப்போ என்ன பண்ணணும்? ரோமி கருகுது. இரு அவள்தான் ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிரு. தெய்வமே கரெக்டான நேரத்துக்கு எடுத்த கருகிட்டு. சரி ஓகே மூடிடலாமா? இப்போ ஆஃப் பண்ணி மூடிடணும், அவ்வளோதான். கீழே கருப்பா இருந்தது ரோமி. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. இப்போ வந்துட்டு டைம் டு டேஸ்ட்டு. வேறு வழியே இல்லை, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ தெய்வமே ரோமி நீ டேஸ்ட் பண்ணுறியா? சிக்கன் ஹார்டாக இருக்குது. சிம்மில் வச்சுருக்கணுமா என்னன்னு தெரியலையே. என் அழகு ஓஹோன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு. ஓகே தக்காளி ஜாஸ்தி, இன்னும் தண்ணி ஊற்றிருக்கணும். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன். அதனால தான் அடி பிடிச்சிருச்சு. காரம் இன்னும் தண்ணி ஊற்றிருக்கணும், வேறு எதுவுமே மிஸ்டேக் இல்லை. தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் ரைஸ் வெந்திருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். நைஸ்.